இவர் ஒரு பெரிய கப்பல்ல சமையல் மாஸ்டரா இருக்காரு. இவருக்கு 40 நாள் லீவ் விட்டனால இவங்க சொந்த ஊருக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு பிரியாணி சாப்பிடலான்னு வராங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறனால அவங்க அழகுல மயங்கி இவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். இந்த பொண்ணை பாக்குறதுக்காகவே இவன் டெய்லி இந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறான். இவங்க 2 பேருமே அந்த ஹோட்டல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வீட்லயுமே ஏத்துக்கிட்டு ஒரு வழியா கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் இவங்க ஒய்ஃப் படிக்கட்டுல தடுமாறி கீழே விழுந்ததுல கழுத்துல அடிபட்டு உடம்பு முழுக்கவே பேரலைஸ் ஆயிடுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்னா சரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு வருஷமாவே இவங்களோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல்லே வச்சு நல்லா பாத்துக்கிறான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மொத்த டாக்டருமே இவங்களை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க, இவங்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும், உடம்பு கை காலு எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட இவரும் ரொம்ப கோபமாகி டாக்டரையே அடிக்க போயிடுறாரு. ஆனா இவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே இவர்கிட்ட சொல்லி இவரை புரிய வைக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நீ நல்லபடியா எழுந்து வரணுங்கிறதுக்காக தான் உன்னை ஒரு வருஷமாவே ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை என் குழந்தை போல பாத்துப்பேன்னு சொல்றாரு.